கூவி கூவி அழைக்கல, தானா எங்களோட வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. உங்க கூட்டணி அப்படியா இருக்குது? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கொள்கை கூட்டணி பாரு. அது கொள்கை கூட்டணியா? ஏன்னா திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி அமைப்பாங்க, வாக்குகள் சிதறாம அதை வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுகிறது கூட்டணி. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை கூட்டணி அறிவிச்சு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தாங்க. சரி, தமிழ்நாட்டில் கொள்கை கூட்டணி. பாண்டிச்சேரியில எடுத்து நிக்கிறீங்க. பாண்டிச்சேரியில கம்யூனிஸ்ட் கட்சி எழுத்து போட்டிடுது, அங்க கொள்கை கிடையாதா? ஊருக்கு மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு கொள்கை வேறுபடுகின்ற கட்சி திமுக கட்சி. பச்சோந்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அது கூட கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் கலர் மாறும், நிறம் மாறும். ஆனா அடிக்கடி நிறம் மாறுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஸ்டாலின் சொன்னா 10 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே எங்களுடைய கூட்டணியில் அங்கமைகின்ற கட்சிகள் வலுவாக இருக்கின்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். அவர்களும் ஸ்டாலினை நம்பி 10 வருஷமா ஜால்ரா போட்டுட்டு இருந்தாங்க. என்ன போட்டுட்டு இருந்தாங்க? ஜால்ரா போட்டவனுக்கு ஆப்பு வச்சுட்டார். இந்த இடத்துல 10 ஆண்டு காலமாக நாட்டு மக்கள் பிரச்சனையை சிந்திக்காத அந்த கூட்டணிக்கு இந்த தேர்தலில் என்ன செஞ்சாங்க? திமுக 2021 கொடுக்கப்பட்ட இடத்தை விட குறைச்சு கொடுத்திருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருந்த அந்த திமுக தலைமையிலே அங்கமைக்கின்ற கூட்டணிக்கு ஒவ்வொரு இடம் குறைச்சிட்டாங்க. அண்மையில சேர்ந்த கட்சிக்கு அதிக இடம் வாங்கி வாரி கொடுத்தாங்க. அதுதான் திமுக நிலை. உண்மை முகத்தை அந்த கூட்டணி இருக்கின்ற தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கொள்கை எல்லாம் கிடையாது, கொள்ளையடிப்பதுதான் திமுக கொள்கை. கொள்ளையடிப்பதுதான் ஒரே கொள்கையா இருந்தா பாண்டிச்சேரியிலும் கடைபிடிக்க வேணும்ல, ஒரே கொள்கையா இருந்தா கேரளாவிலையும் கடைபிடிக்க வேணும்ல. கேரளாவில் காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் போட்டி, தமிழ்நாட்டில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி, முஸ்லீம் லீக், பல கட்சிகள் இங்க கூட்டணி. எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த முறை தமிழக மக்கள் ஏமாற மாட்டாங்க. இதுவரை ஏமாற்றி இது போதும், இனி தமிழ்நாடு மக்கள் ஏமாறுவார்களா? இந்த முறை மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு தக்க பாடம் இந்த தேர்தல் மூலமாக புகட்டுவார்கள். இன்னொரு கட்சி இருக்குது, எல்லாம் இறந்து போனா அங்க போய் துக்க விசாரிப்பாங்க. ஆனா அந்த கட்சிக்கு கொடுமை பாருங்க, நாட்டுடைய கொடுமை தலையெழுத்த பாருங்க. எதுக்காக வந்து இருந்தாங்க, ஏன் இருந்தாங்க, அந்த குடும்பத்தை இங்க வரவழைச்சு அனுதாபம் சொல்றாங்களாம். என்ன அது சினிமா அப்படித்தான் இருக்கும், டெக்னிக்கலா தான் இருக்கும். மக்கள் ஏமாற வேண்டாம், சினிமா பார்க்கலாம். எதுக்கு? மனசில் இருக்கிற கஷ்டங்களை போக்குவதற்கு சினிமாவை பார்க்கலாம், ரசிக்கலாம், அதோட விட்டுற வேணும். நிஜ வாழ்க்கையில ஒத்து வருமா? நிஜ வாழ்க்கை வேற, சினிமா வாழ்க்கை வேற. தயவு செய்து இளைஞர்களும் பெண்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிஜ வாழ்க்கை என்பது கடினம், சினிமா என்பது கனவை போல. கனவு காய்ன்ற பொழுது கண்ணை திறந்தா கனவு மறைஞ்சு போயிடும். அதுபோல சினிமா பார்ப்பது அந்த திரையரங்கு வெளியிலே வந்து விட்டால் அதோட போயிடும். அப்படித்தான் நீங்க என்ன வேண்டும் என்பதை இந்த தயவு செய்து அல்கூர்ந்து நீங்கள் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திச்சு பாருங்க. கொரோனா காலம், இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாது, மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு வருஷம் வீணா போயிருந்து மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் நம்முடைய பள்ளியில படிக்கிற மாணவர்களும் மிக மன உளைச்சல் இருந்தாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்தது. உடனடியாக அந்த கொரோனா காலத்தில் பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தாங்க. மாணவனுடைய உள்ளத்தை புரிஞ்சு நடக்கிற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் ஒரு ஆண்டு வீணாக கூடாது என்பதற்காக அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும். அற்புதமா ஆன்லைன்ல கல்வி கட்டுறாங்க.
தேர்ச்சி பெற்றாங்க. இது அண்ணா திமுக ஆட்சியுடைய வரலாறு.